ஷேக் ஹசீனா பதவி விலகியதால் வங்கதேசத்தில் அமைதியான நிலை திரும்பும் என பேராசிரியர் கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். பார்க்கலாம். அமைதி நிலைநாட்டுறது தான் அவங்க முதல்ல குறிக்கோளாக இருக்கும். இராணுவத்துக்கு மட்டும் இல்லை, ஏன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொட்டஸ்ட்டே எதை பேஸ் பண்ணினா ஹசீனா பதவி விலகணும் அப்படின்றது தான். இப்போ அது நடந்துருச்சு, பதவியும் விளங்கிட்டாங்க, நாட்டை விட்டு வெளியவும் போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இப்போ வயலன்ஸு ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் வந்து சாதாரணமாகவே கம்மியாக தான் ஆகும். ஸோ இதை வந்து இராணுவமும் நிலைநிறுத்தி அந்த நார்மலான ஒரு கண்டிஷனை கொண்டு வரதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபோக்கஸ் அதுவாக தான் இருக்கும். இந்த இராணுவ தளபதி சொன்ன மாதிரியே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இடைக்கால அரசு அமையறதுக்கு நாங்கள் உதவி புரிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட முதல்ல அந்த நார்மலான ஒரு கண்டிஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் பங்களாதேஷில் இருக்க இப்போ லீடர்ஸ், அப்போசிஷனில் இருக்க லீடர்ஸு, அவங்க எல்லாமே வந்து தே ஆர் கேப்பபிள். அவங்க வந்து அவங்களோட பிரச்சனைகளை அவங்களே சமாளிச்சுக்க உண்டான ஒரு ஆற்றலோட தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா இது உள்நாட்டு பிரச்சனையினால வந்தது. உள்நாட்டுக்குள்ளே அவங்க இதை சரி பண்ணி ஒரு நிலையான ஒரு நிலைமைக்கு திரும்பி வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு.